இலங்கையின் அரசியல் சுதந்திரத்துக்காக முன்னின்று போராடிய முஸ்லிம் தலைவரான கலாநிதி டிபி ஜாயாவின் வாழ்க்கை மற்றும் அவரின் பொறுப்புகள் தொடர்பில் சிங்கள மொழியில் புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது. முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கீர் மாகாரினால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. கொழும்பு ஜாயிரா கல்லூரியில் இடம்பெற்ற இந்த நிகழ்விற்கு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ශ්‍රී ලාංකික ජාතියට ආශිර්වාද වේවා කියලා 1946 සැප්තැම්බර් 6 වෙනිදා මෙරටේ විවිධ 1946 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இலங்கை மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என கூறி அனைத்தின மக்களையும் ஒரு முகத்திற்கு DS செனநாயக்க அழைத்து வந்தார். ஜாயா அவருக்காக வலுவினை சேர்த்தார். எமது நாட்டின் ஸ்திரத்தன்மையை இல்லாது செய்து அன்றும் இன்றும் நிகழ்ச்சி நிரல் ஒன்றுக்கு அமைவாக செயற்படுகின்றனர். நாங்கள் முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தவறு செய்கின்ற நபரை விடவும் அதனை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அதிக அளவில் இருக்கின்றனர். அந்த பொறுப்பினை நிறைவேற்ற நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், கல்வியலாளர்கள் என அனைவரிடமும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை விடுக்கின்றேன். මේ වේදිකාව අවස්ථාවක් හැටියට පාවිච්චි කරනවා.